கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி வேதத்திற்கு நேராக நாம் கண்களை ஏறெடுப்போம். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவத்தை என் கண்கள் முன்பாக காண்பித்தார். அங்கு நோவாவை கொண்டு ஒரு பெரிய ஒரு பேழையை ஆண்டவர் கட்டுகிறார். அந்த பேழையின் மூலியமாக நோவாவையும் அவனோடு இருக்கிற குடும்பத்தார்களையும் ஜோடி ஜோடியாக மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் காப்பாற்றுகிற ஒரு உண்மை சம்பவம் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இதில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியங்களை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். பாருங்கள், இந்த சம்பவத்தை நீங்கள் கருத்தாய் வாசித்து பார்ப்பீர்களானால் 5-6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற மனுஷனுடைய அக்கிரமம் பூமிகளை பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. பாருங்கள், ஆண்டவர் பூமியில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்க்கிறார். அவர்கள் அக்கிரமம் பெருகிவிட்டது. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், கவலைப்படுகிறார், பரிதபிக்கிறார். இந்த ஜனங்களை உண்டாக்கினதற்காக எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருக்கும்போது ஒரு மனிதனை ஆண்டு பார்க்கிறார். அவன் பெயர் நோவா. நோவா அங்கே வேத வசனத்திலே ஆண்டு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் வருகிறது. அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்து வேதனைப்படுகிறார். ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டு கொண்ட உடனே, பார்த்த உடனே அவருடைய மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. நோவா ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷன் இருந்தா போதுங்க, ஆண்டவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா பார்த்த உடனே ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷமான உடனே நோவாட்ட உடனே ஒரு தரிசனம் கொடுக்கிறார், ஒரு பிளான் கொடுக்கிறார். பாருங்க, அந்த ஒரு நோவா நல்லா இருந்த உடனே அவனுக்கு ஒரு ஊழியத்தை தருகிறார், ஒரு தேவ திட்டத்தை தருகிறார். இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவங்களா இருந்தா உங்க மூலியமா ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுங்க. ஒரு பிளான் தருவார். அது எந்த பிளானாக இருக்கலாம். ஐயோ, நான் முழு நேர ஊழியத்துக்கு வரணுமா, முழு நேர ஊழியத்துக்குன்னு ஆண்டு முன்குறிக்கப்பட்டவங்க முழு நேர ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. இல்லை, நீங்கள் பகுதி நேரமாக ஊழியம் செய்யலாம். ஒரு தேவ திட்டம் தருவார். ஆண்டவரோடு யாரெல்லாம் சஞ்சரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாதுங்க. ஒரு கிறிஸ்தவன் ஊழிய செயலாட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் ஆண்டவரோடு சஞ்சரிக்கலைன்னு அர்த்தம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறானா என்னங்க, காலையில் எந்திரிக்க வேண்டியதான், எந்திரிச்ச உடனே இன்றைக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செய்யணும், நன்றி செலுத்தணும். புதிய நாளை காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்க, இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இருக்க போகிறது கிடையாது. டெய்லி அநேக மரணங்கள். இதன் நடுவில் இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கும், இந்த வார்த்தைகளை பேசுகிற எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இது பெரியவர் கிருபை ஐயா, கிருபை ஐயா. காலை எந்திரிச்ச உடனே அவரை ஸ்தோத்திரிக்கணும். அவருடைய வேத புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரை என்னோடு கூட பேசும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்ததற்காக இன்னைக்கு உன் மூலியமா ஒரு ஊழிய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவரோடு கூட அந்த நாளை கழிக்க வேண்டும். பரிசுத்தமாக அந்த நாளை கழிக்க வேண்டும். யாரையும் குறை பேசி நேரத்தை செலவழிக்க கூடாது. மற்ற ஊழியக்காரர்களை குறை சொல்லி அந்த நேரத்தை செலவிடக்கூடாது. ஆண்டவரோடு கூட நோவா சஞ்சரிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு நாள்ல இன்னைக்கு நானும் இயேசுவும் அதோடு கூட தாங்க அந்த நாளை தொடங்க வேண்டும். இயேசுவும் நானும் இயேசு, இதுதான் வாழ்க்கை. நான் எல்லா வாலிபர்களும் வழி நடத்துகிற வாலிபன்னா சொல்லி கொடுக்குறேன். நீ வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஒரு சின்ன ஜோமன், ஆண்டவருடைய வசனம் என்ன, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்துருக்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களையும் நான் உன் கூட இருப்பேன். எதுக்காக இருக்க போகிறார்? இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்க போறதுனால ஒரு பிளான் வச்சிருக்கிற, ஒரு திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கிறார். நீ காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதே நான் என்ன செய்வேன், வலதுபுறம் பார்ப்பேன். ஏசப்பா என் கூட இருக்கீங்களே,
சே, அவரோடு அந்த நாளை தொடங்க வேண்டும் ஐயா. நீங்கள் இப்போ திடீர்னு கணவன் மனைவியாக நானும் என்னுடைய ஒய்ஃபும் விருதுநகர்லேருந்து மெட்ராஸ் பிரயாணம் ஆகுறோம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது. ஒரே பஸ்ஸில் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்குறோம். நான் இப்படி மனைவியை பார்க்குறேன், இப்படி திரும்பிக்கிறேன், மனைவி பார்க்குறேன், திரும்பிக்கிறேன், பேசவில்லை, சிரிக்கவில்லை. என்ன நடக்கும்? செருப்படி தான் விழும். என் ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருந்தா என்ன செய்யணும்? என்னத்தையாவது பேசணுங்க, எதையாவது பேசணும். நான் அடிக்கடி யோசிப்பேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மணிக்கணக்காக நம்ம பேசுவோம். கல்யாணம் முடிச்ச விட்டு என்னத்தை தான் பேசுகிறேன், அதுக்காக பேசாமல் இருக்க முடியுமா? பேசாமல் இருக்க முடியுமா? நடிக்கவா செய்யணும். ஏப்பா நல்லா இருக்கியாப்பா, எப்படி பேசணும் பாருங்க. பாருங்க, ஒரு கிறிஸ்தவளாகி நாம காலையில் தொடங்கிட்டோமா, அவரு கூட அவர் வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறார். அவர்கிட்ட பேசாமல் எப்படிங்க இருக்க முடியும்? என் ஒய்ஃப்கிட்ட நான் பேசணும், நல்லா இருக்கியாப்பா, உனக்கு ஏதாவது தண்ணி வேணுமாப்பா, என்னத்தையாவது சொல்லணுங்க, என்னத்தையாவது பேசணுங்க. இல்லை, மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்குற நீ யாரை நினச்சிக்கிட்டு வரன்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. என் அன்பா நேசிக்கிற என் ஒய்ஃப் கூட என்னால் பேசாமல் இருக்க முடியாதுங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, ஆண்டு உங்க கூடயே வருகிறாரே, அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டாம், அவரோடு கூட பேச வேண்டாமா? அவர் கூட பேசிகிட்டே இருக்கணும். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிகரெட் குடிக்கிற ஒருத்தர் பார்க்குறீங்களா? பாருங்க, ஏசப்பா அவனா நீங்கள் கொஞ்சம் ரட்சிங்க ஆண்டவரே. அங்கே வேறு பஸ்ஸில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மத்தியில் ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. யாரை பார்த்தாலும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும்னு ஒரு பாரம் இருந்துச்சு, ஜெபிக்கணும். அதான் சஞ்சரிக்கிறது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆண்டவரோடு கூட இந்த உலகத்தை சந்திப்பது தான் அவரோடு கூட சஞ்சரிப்பது. அவருடைய வாய்களிருந்த நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும், ஒருவேளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சில நேரம் அந்நிய பாஷைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறதிலும் நாம் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கணும். நோவா ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறான். அதனால என்ன ஆகுது தெரியுமா? ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்களை விடுவிக்கும்படி ஆண்டுடைய மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு திட்டத்தை, அவருடைய மனசுல இருக்கிற திட்டத்தை நோவாவுக்கு தருகிறார். நான் சொல்றேங்க, நீங்க ஆண்டவரோடு நீங்க சஞ்சரிப்பீங்கன்னா, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக நீங்க உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு திட்டம் கொடுப்பார், ஒரு தரிசனம் கொடுப்பார். அது ஏதாவது ஒரு ஊழிய திட்டமா இருக்கலாம். உனக்கு சொந்த வீடு அநேகருக்கு இல்லை, உனக்கு சொந்த வீடு கொடுத்துருக்காருல்ல, அப்போ என்னச்சு வரும்? உன் சொந்த வீட்டில் மாதத்தில் 29 நாள் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது உங்கள் சொந்த வீட்டில் ஏசப்பாவுக்கு நீங்கள் கொடுக்கணும். பேதுரு அவன் படகை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தினான். மீன் பிடிச்சு அவன் விற்று அவன் நல்லா சம்பாதிச்சான். ஆனால் ஆண்டவருக்கு அந்த படகை ஒரு நாள் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாருங்க. அதன் மூலயமாக நூற்றுக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்கிறாங்க. அருமையான சகோதர சகோதரி, உன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வாகனமாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நீங்கள் ஆண்டவருக்காண்டு ஒரு சில நேரங்கள் அதை கொடுக்க வேண்டும் ஐயா. உங்கள் வீட்டை ஆண்டவருக்கு கொடுங்க, 1 மணி நேரம் கொடுங்க. நான் அடிக்கடி மற்றவங்கள்ட்ட சொல்லுவேன், தப்பாக எடுத்துடாதீங்க. நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா, அந்த சொந்த வீட்டில் மாதத்தில் 1 நாளாவது இல்லை வாரத்தில் 1 மணி நேரமாவது ஏசப்பா உங்கள் வீடை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க. உங்கள் சந்ததிகளின் சந்ததிகளும் சொந்த வீட்டிலே இருப்பீங்க. நீ ஏசப்பாவை கொடுக்காம நீங்கள் மட்டும் அதை பயன்படுத்திங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட வேண்டிதான். நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறேன். இதுதான் வசனம். ஒரு தாளந்து உள்ளவன் அதை பயன்படுத்தலாட்ட தாளந்தை பிடுங்கிடுவார். பிடுங்கி நல்ல ஊழியம் செய்கிறவங்க கையில் அந்த தாளந்தை கொடுக்குறாரு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பால் ஒரு ஊழிய திட்டம் தருவார். அது ஒரு சின்ன ஒரு வீட்டு கூட்ட திட்டமாக இருக்கலாம். கொர்நேலி வீட்டில் அவன் ஊழியம் ஆரம்பிக்கிறான். அந்த ஊழியத்தின் மூலியமாக அந்த வீட்டிலே வருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், அவர்கள் ஆண்டவருக்காக சீசர்களாக மாறியிருப்பார்கள். ஒரே ஒரு கொர்நேலி மூலியமாக ஒரு கூட்ட சீசர்களை உருவாக்க முடிகிறது ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்கள் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு ஊழிய திட்டத்தை தருவார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஐயா, கிருபை கிடைத்தது. பைபிள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பு ஒரு ஊழியம் தர்றாருன்னா அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். சவுல்ங்கிறவன்ட்ட ஊழியத்தை கொடுக்குறாரு, அவன் சரியில்லை பாருங்க. அவன் ஆண்டவருடைய வார்த்தையில் கீழ்ப்படியவே இல்லை. நான் சவுலை ஆண்டவர் புறக்கணிக்கிறாரு. சவுல்கிட்ட இருக்கிற ஊழியத்தை பிடுங்கி தாவீது கையில் கொடுத்துட்றாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த டேவிட் கணேசன்ட்ட ஒரு விலையேற பெற்ற ஊழியத்தை கொடுத்துருக்கிறார்.
யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு விசேஷித்த ஊழியத்தை கிராமப்புறங்களிலே, ஆலயம் இல்லாத ஒரு கிராமங்களிலே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களை ஆண்டவருக்காக வழிநடத்த வேண்டும் என்று விசேஷித்த ஊழிய திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சது போல இந்த கணேசனுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததுனால எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டார், தரிசன இலக்க கொடுத்துட்டார். ஒருவேளை சவுல் போல இந்த தரிசனத்தில் நான் தவறு செய்வேன், நான் தரிசனத்தை நிறைவேற்றுகிற அந்த 100க்கு 100 கீழ்ப்படியாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளை புறக்கணிச்சேன், ஆண்டவர் பணத்திற்காக என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து விட்டால், பெருமைக்காக நான் ஊழியம் செய்து விட்டால், இவ்வளவு பெரிய ஊழியம் செய்கிற நான் பாவம் செய்கிறவனாக இருந்து விட்டால் ஆண்டவர் என் கையில் இருக்கிற ஊழியத்தை பிடுங்கிடுவாருங்க, பிடுங்கிடுவார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ ஒரு காலத்தில் உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய அப்பா அம்மா, உன் தாத்தா பாட்டி உண்மையும் உத்தமத்தோடு கூட ஊழியத்தை நேசித்ததினால், ஆண்டவரை நேசித்ததினால் கிருபையாக உனக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். இதன் மூலியமாக நீ ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கென்று ஜெபிக்கணும், காணிக்க கொடுக்கணும். ஏதாயில் உருவத்தில் ஏசப்பாட்ட இருந்து நீ ஜெபிச்சு நான் என்ன ஊழியம் செய்யணும் அவர்கிட்ட நீ கேட்கணும், அவர் தருவாருங்க. நோவாட்ட ஒரு ஊழியம் வந்துட்டார்ல, இன்னைக்கு நோவாவின் ஆண்டவர் தாங்க என் கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். நோவாவுக்கு ஒரு ஊழிய திட்டம் கொடுக்குறேன். என்ன ஊழிய திட்டம்? அழகா இருக்கும் பாருங்க, அழகா இருக்கும். கொப்பேறு மரத்தால ஒரு பேழையை நீ கட்டு. நீ பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம் இருக்கணும், அதன் அகலம் 50 முழம் இருக்கணும், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழையில ஒரு சென்னலை உண்டாக்கணும். எவ்வளவு அழகா சின்ன பிள்ளைக்கு சண்டே கிளாஸ்க்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா ஊழியம் உனக்கு தந்துருவார். ஓ மூலியமா ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் உனக்கு உயிர் கொடுக்க நினைக்கிறார். பாருங்க, அங்க ஜலப்பிரளை வந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நோவாவோடு இருக்கிற ஜனங்களும் கூட தப்புவிக்கப்படும். எதற்காக? அதுதான் கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ நியாய தீர்ப்புகள் ஆண்டவரால் கடந்து வரலாம். நீ ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பாயானால் ஆண்டவர் உன் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்பார், உன்னை ரட்சிப்பார், உன் மூலியமாக உன் வீட்டில் இருக்கிற மற்றவர்களை ரட்சிப்பார். வேத வாக்கு தத்துவம் என்ன? நீ இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த கணேசன் இயேசுவோடு கூட சஞ்சரித்து அவர் கையில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், அவருடைய பிள்ளையாக வாழ ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஒரு ஊழிய திட்டத்தை அவர் கொடுத்துட்டார். நோவாவுக்கு கொடுத்தது போல என்கிட்ட ஒரு ஊழிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு ஊழியம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. அதற்கு நீ வாஞ்சி அவங்கள ஒப்பு கொடுக்கணுங்க, ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அந்த திட்டத்தை அவர் கொடுப்பார். ஒரு வீட்டு கூட்டம் நடத்துகிற ஊழிய திட்டமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4, 5, 10 சின்ன பிள்ளைகளை கூட்டி வச்சு ஒரு சண்டே கிளாஸு மாசத்துல ஒரு நாள் நடத்துங்க ஐயா, போதையா. அது ஊழிய திட்டத்தின் மூலம் ஒரு கூட்டு ஜனங்களே ஆண்டவர் ரட்சிப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்துக்கு போங்க, கிராமத்துக்கு போங்க. ஐயோ எனக்கு அழைப்பு இல்லையே, இப்படிலாம் வாய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே கழுத குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை கட்டவில்லைங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றார். ஒரு கிராமத்தை தத்தெடுங்க, எதிரே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்க. நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் போகும்போது சொல்லுவேன், ஐயோ எனக்கு என்ன செய்யணே தெரியலையே, ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த செய்தி கேட்குறேன், நீங்கள் காலையில் சர்ச்சுக்கு போங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, ஆண்டவர் காணிக்க கொடுத்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு வீட்டுக்கு வந்து கறி மீனும் முட்டையும் நல்லா தின்னுங்க, கழுதை நல்லா சாப்பிடுங்க, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, இது என்னுடைய வார்த்தை. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 4 மணி ஆச்சா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் தெருவில் இருக்கிற நல்ல பேக்கரி கடையில் போய் சேவு, மிச்சர், பூந்தி, லட்டு எல்லாம் வாங்க. நீங்கள் உங்கள் குடும்பம், நீங்கள் உங்கள் மனைவி, உங்கள் 2 பிள்ளை 4 பேர் ஆச்சுங்க, 4 பேரை வச்சு உலகத்தை கலைக்கிறலாங்க. குடும்பமாக நீங்கள் கிளம்புங்க. சைக்கிள் வச்சுருந்தீங்கன்னா சைக்கிளில் போங்க, கார் வச்சுருந்தீங்கன்னா காரில் போங்க, பைக் வச்சுருந்தீங்கன்னா பைக்கில் போங்க. நான் எப்பயுமே சொல்லுவேங்க, நீங்கள் பஸ்ஸில் போய் 4 பேரை குடும்பம் ஊழியம் செய்யுங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு கார் கொடுத்துருவாருங்க. பைக் உள்ளவங்க பைக்கை ஆண்டவருக்காக கொடுத்து ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் பைக்கு காராக மாறிடும். சின்ன கார் வச்சுருக்க சின்ன காரையே நீங்கள் ஊழியத்தை கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு பெரிய கார் கொடுத்துருவாரு. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்க ஐயா. உள்ளவன வேணும் அவனுக்கு கொடுக்கப்படும் ஐயா.
நீங்கள் கிளம்பிட வேண்டியதான். நீங்கள் ஒன்றும் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்கிறதுக்கு ஒன்றும் பைபிள் காலேஜில் போய் ட்ரைனிங்னா எடுக்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறேன் பாருங்க. உங்கள் தெருவில் இருக்கிற பேக்கரி கடையில் போய் சேவு, மிச்சர், பூந்தி, லட்டு எல்லாம் வாங்கிக்கோங்க, கிளம்பி போங்க. ஐயோ ஊருக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, யாராவது இனி அடிச்சிட்டாங்கன்னா, அருவா எடுத்து வெட்டிட்டாங்கன்னா. நான் எப்பயுமே சொல்லுவேன், தலையில் இருக்கிற முடியே கீழே உள்ளது, அவர் செத்து இல்லாமல் உங்கள் தலையை அங்கே விழுந்துடும். சரி, பயந்தாடிகளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான் சொல்கிறேன். நீங்கள் ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு மரத்தடியில் வட்டமாக உட்காருங்க. உட்காந்து என்ன செய்ய, நீங்கள் வாங்கி போன தீன் மண்டத்தை எடுத்து நல்லா தின்னுங்க, நல்லா தின்னுங்க. லட்டை எடுங்க, நீங்கள் ஒரு கடி, உங்கள் ஒய்ஃப் ஒரு கடி, பிள்ளைகள் ஒரு கடி கடிங்க. நல்ல அப்படி நல்ல ஒவ்வொரு டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. என்னையா இதான் ஊழியம், இதான் ஊழியம். நீங்கள் வாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருங்க. அங்கிட்டேருந்து ஒரு சின்ன பையன் வருவான், என்னடா அவங்க வட்டமாக உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா போனால் போயிட்டு போகிறான்னு நினச்சி நீங்கள் வாங்கிட்டு போன ஒரு லட்டு எடுத்து ஏசு உன்னை நேசிக்கிறான்னு கொடுங்க. ஐயோ என் லட்டை இன்னொருத்தர் கொடுங்கன்னு அழுகக்கூடாது. நிறைய பேர் காணி கொடுங்க, ஐயோ என் சொத்து போதே, ஐயோ மாதம் ஒரு மிஸ்டரிக்கு 5000 ரூபா கொடுக்க விட்டுருங்க இப்படின்னா அழுகுறாங்க. நீ அழுதேன்னா அவ்வளோதான், உன் ஃபினான்சியல்லாம் குறைஞ்சாலும் குறைஞ்சிரும். பார்த்து சந்தோஷமாக கொடுக்கணுங்க ஆண்டவருக்காக. ஏசு உன்னை நேசிக்கிறாருன்னு ஒரு லட்டு எடுத்து கொடுத்து பாருங்க. அந்த சின்ன பிள்ளை என்ன செய்ய தெரியுமா, தானாக திங்காது. இன்னைக்கு இருக்கிற இக்கால கிறிஸ்தவங்க 90% தான் தண்ணி சுயநல கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க. தான் மட்டும் பிரசங்கம் கேட்கறது, தான் மட்டும் சர்ச்சைக்கு போகிறது, தான் மட்டும் அந்நிய பாஷை பேசி வேணும் உருசி பண்ணுறது. நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ சில நடவடிக்கைகளை பாருங்கள், எல்லாம் அவங்க சொத்தெல்லாம் விற்று நல்ல தின்னுட்டு ஒன்றாவே இருக்கிறாங்க. நல்ல கூடி ஜெபிக்க வேண்டியது ஒன்றாவே இருக்கு. ஆண்டவர் செதறடிச்சிறாரு பாருங்க. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களை சமாதானமாக சந்தோஷத்தோடு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரா? அந்த இடத்துல வச்சிருக்க காரணம் அந்த பகுதிகளில் ஒரு எழுப்புதலை உன்மூலியமாக உண்டாக்க நினைக்கிறார். நோவாவை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்களை பிரித்தெடுத்தது போல, ரட்சித்தது போல, ஜீவனை காப்பாற்றினது போல உங்கள் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். பாருங்க, அந்த பிள்ளை தானா திங்காது. ஊர்க்காரில் போய் எனக்கு ஒருத்தையும் லட்டு கொடுத்தாங்க எல்லாம் ஊர் ஃபுல்லாக சொல்லுங்க, ஊர் ஃபுல்லாக சொல்லும். அந்த இவன் சொன்ன லட்டு சுவிசேஷத்தை கேட்டு ஊரில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளும் ஓடி வருவாங்க. இப்போ உங்கள் மரத்தடியில் ஒரு சபையை உண்டாக்கிருங்க. சபைனா நீங்கள் பெரியவங்க வந்தால் தான் சர்ச்சு நினச்சாதீங்க. ஒரு லட்டால் ஒரு ஓசியாக ஒரு 50 சர்ச்சு விசுவாசிகள் வந்துட்டாங்க. என்னை பொறுத்தளவுக்கு பெரியவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி எனத்தை கண்டோம். அவங்க எல்லாம் ஜப்பானி கிறிஸ்தவங்க தான் 90% இருக்கிறாங்க. பூரா அறிவெல்லாம் கூடியிருது. வசனத்தை மனப்பாடம் சொல்லுவாங்க. அந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது. டேவிட் கணேசன் இந்த வசனத்தை இப்படி சொல்லக்கூடாது. இவனுக்கு சண்டைக்கு வர்றாங்க. பூரா அறிவு ரொம்ப கூடிருச்சு. ஆனால் என்ன பிரயோஜனம்? செயல்பாடு இருக்கணும் இல்லை. வசனம் தெரிஞ்சா போதும், வசனத்தின்படி கீழ்ப்படியணும்ல. ஆண்டவர் பாருங்க, பெரியவங்களை விட என்ன பொறுத்தவங்க சின்ன பிள்ளைகள் தான். அவங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தீங்க, அவங்க என்ன போல பெரிய பெரிய ஊழியக்காரன் மாறி நாளைய தலைவர்களாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை சொல்லுங்க. ஐயோ எனக்கு பாட்டே தெரியாதே. நான் சொல்கிறேங்க, பெர்கமான்ஸ் ஐயா பாடி இருக்கிற பாட்டில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு தாங்க. ஏசு கூட வருவார் சொல்லுங்க, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் சொல்லுங்க, குறைகள் எல்லாம் நிறைவா, எதையாவது ஒரு ஆக்ஷன் சொல்லி டான்ஸ் ஆடி பாட்டை பாடுங்க. இன்னைக்கு செய்தி கேட்குற உங்களுக்கு ஒரு பாட்டு கூட சொல்லித்தரேன். ஆனால் இந்த பாட்டை படித்தவங்க ஒரு 4 சின்ன பிள்ளைகளுக்காக நீங்கள் சொன்னாதான் உங்களுக்கு பரலோகமே கிடைக்குங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு லட்டு ஏமா இனிக்குது சொல்கிறீங்களா? ஜீனி போட்டாங்க இனிக்குது, ஜீனி ஏமா இனிக்குது. கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது. ஏசு படைச்சாறு இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. ஏசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் போய் பைபிள் காலேஜுங்க படிக்க முடியும். 4 வரி 5 வரி தாங்க, மனப்பாடம் பண்ணுங்க, போய் சொல்லுங்கங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த பாடல்களை வசனங்களை சொல்லி கொடுக்குறாயோ ஆண்டவர் அவர்களை தொடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க பாருங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் வாட்டுக்கு வீடு சந்திக்க போயிடாதீங்க. நல்ல காஃபி கொடுத்தாங்க, மிச்சர் கொடுத்தாங்க, வாழைப்பழம் சாப்பிட்டேன்னு பூரா வயிறெல்லாம் வைக்குது. என்ன போய் என்னச்சுன்னு வீடுகளுக்கு போய் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை சொல்லணும். உங்கள் பிள்ளை நல்ல வசனம் படிக்கிறான், நல்ல பையனாக வர்றான், நல்லா படிக்க வைங்க. அவங்க ஃபேமிலிகிட்ட ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்தணும், ஆண்டோடைய சுவிசேஷம் சொல்லணும். இல்லை முன்னாடி ஊருக்குள்ளே போகிறதுக்கு பயந்தீங்களே, இப்போ நீங்கள் எந்த இடத்துல மரத்தடியில் சிறுவர் ஊழியம் செய்றீங்களோ அந்த சிறுவர்கள் எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக வந்துடுவாங்க. நீங்கள் ஊருக்குள்ளே போனீங்கன்னா இங்கிட்டு 10 பேர் வருவான், அங்கிட்டு 10 பேர் வருவான்.
ரவுடிகள் மாதிரி வருவானுங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீ தெருவில் என்ன பிரசங்கம் பண்ணலாம், பயப்பட வேண்டியதில்லை. இவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. தெரு பிரசங்கம் பண்ணுங்க. ஐயோ எனக்கு தெரு பிரசங்கம் பண்ணாதே, ஒன்றும் இதெல்லாங்க பெரிய வேலையை அங்கே தெரு பிரசங்கம் பண்ணுறது. சும்மா நீங்கள் வாட்டு பண்ணுங்க. இப்போ மெகாஃபோன் இருந்தால் மெகாஃபோனில் தெரு பிரசங்கம் பண்ணலாம். நான் எங்கள் ஊழியக்காரர்களில் பூரா கஷ்டப்படுற கிராம ஊழியர்கள், நமக்கு எங்கே காணிக்க வருது? காணிக்க வந்தால் மெகாஃபோன் வச்சு தெருவில் நின்று ஒரு 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணலாம். எங்கள் ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்கேன், இந்த கைதாண்ட மெகாஃபோன் இப்படி வச்சுக்கோங்கடான்னு சொல்கிறேன். ஏசு அழைக்கிறார், ஏசு விடுவிக்கிறார், ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு சுகம் தருவார், ஏசு உன் பாவத்தை மன்னிக்கிறார், கத்தி சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஒன்றும் பயப்படாத. அதான் நமக்கு தான் அவ்வளோ சிறு பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களே. ஐயா நீ தெருவில் என்ன பிரசங்கம் பண்ண போது அங்கடி யாராவது ஒருத்தன் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வருவான் பாருங்க. ஆண்டவருடைய பிளான்ங்க, ஒரு திட்டம் இருக்கும். யாராவது ஒருத்தன் வியாதிஸ்தர் வருவா, ஐயோ ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஏசு சுகம் கொடுப்பாருன்னு சொன்னாங்களே, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எனக்கு ஜெபிக்க தெரியாதுல்ல, ஐயோ என் வல்லமெல்லாம் வரங்கள்னு சொல்லி கழுது ஜெபிக்கிறத நம்ம வாயாங்க வலிக்க போது வியாதியசிமல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் ஆண்டவர் சுகப்படுத்துவார். பைபிள் வசனம் சொல்லுது. நீ உன்னை விசுவாசினா கையவை ஜெபம் பண்ணு. ஏசப்பா இந்த வியாதியை சுகப்படுத்த ஜெபம் பண்ணு. உன் வேலையை நீச்சி ஏசப்பா வேலையை அவர் செய்வார். ஐயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் எதிரே இருக்கிற ஒரு கிராமத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தோடு உனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை பயன்படுத்தி ஒரு கிராமத்தை சந்திக்க அற்பமாய் தொடங்குவாயானால் உன் மூலியமாக உன் கிராமத்தில் ஒரு திருச்சபையை ஆண்டவர் எழுப்பிடுவார். ஐயா எந்த மரத்தடியில் என்று சிறுவர் ஊழித்து செய்தாயோ அதே இடத்துல ஒரு திருச்சபையை ஆண்டவர் கட்டுவார். அந்த சர்ச்சுக்கு நீதான் பாஸ்டர், நீதான் பிசப்பு, உன் கூட யாரும் போட்டிக்கே வரமாட்டாங்க. பதவி சண்டையும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எழுப்புதல் வரும். ஐயா நோவா ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான். நோவா கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த ஊழியத்தின் மூலியமா ஒரு கூட்டு ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பாயானால் நோவாவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தது போல உனக்கும் கொடுப்பார். இந்த கணேசன் பாருங்க, எங்க ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்கள்லாம் பெரிய ஒரு அருவாளை வச்சு அவங்கள பயமுறுத்தி, என்னடா வெளிநாட்டு கடவுளை சொல்ல வந்திருக்கேன்னு அவங்கள பயமுறுத்தி ஊரை விட்டு அனுப்பி வச்சிருவேன். துன்மா இருக்கணும். ஆனால் ஒரு நாள் டாக்டர் என்னுடைய பலகீனத்தின் மித்தமாக முழுதா சரீரத்தை பரிசோதித்து பார்த்து, உங்கள் ஹார்ட்டில் ஒரு ஓட்டை விழுந்திருக்க, 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார். 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை. எப்படியாவது எனக்கு உயிர் வாழணும்னு ஆசை. அழுதேன். ஒரு மாற்றமும் கிடையாது. நடக்கக்கூட முடியாதுங்க. நடந்தாலும் இழப்பு வந்துடும். சாகிற நிலைமையில் நீ சாகுறதுக்கு சாக போகிறோம். இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமியை போய் கும்பிட்டுட்டு சாவோமே. போய் சும்மா சர்ச்சுக்கு போனேன். அவங்க பாடுற பாட்டு புரியாது, அவங்க பண்ணுற பிரசங்கமும் புரியாது. இந்த காலத்தில் பண்ணுற பிரசங்கம் என்னத்தை புரியுது? ஒரு எளிமையாக பிரசங்கம் பண்ண வேண்டாமாங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா இல்லை? ஏசுனார் பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறார், காக்கா கதை சொல்கிறார், இளையகுமாரன் கதை சொல்கிறார். எனக்கு ஒன்றும் பிரசங்கம் புரியல, பாட்டு முறை, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஜெபம் பண்ண சொல்லும்போது ஏசப்பா எனக்கு உயிர் தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம், மாற்றம் எனக்கு உயிர் கொடுத்தார். ஐயா டாக்டர் இடத்தில் மறுபடியும் பரிசோதி வியாதி இருந்ததற்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்து விட்டாரு. அந்த இயேசுவின் கைகளின் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். ஐயா இயேசு ஒவ்வொரு நாளும் நான் காலை எழுந்திருக்கும் போது, ஆண்டவரை இது நீர் கொடுத்த ஜீவன், உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் கிருபையாக நோவாவிற்கு ஒரு ஊழியம் கொடுத்தது போல இந்த கிராம மிஷனரி இயக்கம் என்ற ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருங்க. சின்ன ஊழியங்க, பிரபலியமான ஊழியம் கிடையாது. சின்ன ஒரு சாட்சியின் ஊழியம். எங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத இடத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை தெரியாத இடத்துல சொல்றதாங்க மிஷனரி ஊழியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு மகிமையாக இத்தனை பெரிய ஆழமரமாக இந்த ஸ்தாபனத்தை வளர்த்து விட்டார். அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரியே, இயேசுவோடு கூட நீ சஞ்சரிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கிறாயா? உனக்கு ஒரு நோவாவிற்கு ஒரு ஊழிய திட்டத்தை கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற உனக்கு ஒரு ஊழிய திட்டத்தோடு கூட ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். ஐயா உன்னால் என்ன முடியுமோ அந்த ஊழியத்தை இன்றைக்கு செய்ய தொடங்குவாயானால் உன் மூலியமாக ஒரு கூட்ட ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஐயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நோவாவுக்கு கிருபை கிடைத்து ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் மோடு கூட சஞ்சரிக்கிற கிறிஸ்துவளாக, ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஊழிய திட்டத்தை நீர் தருவீராக.
இந்த கணேசனுக்கு கிராம மிஷனரி இயக்கம் என்ற ஊழிய திட்டத்தை கொடுத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழிய திட்டத்தை தாரும். அதன் மூலியமாக நோவாவையும் அவனோடு கூட இருக்கிற ஜனங்களை விடுவித்தது போல இங்கு சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். வியாதியிலிருந்து விடுதலையாக்கும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும், பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கும், குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றுவீராக. இவர்கள் மூலியமாக ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீ உதவி செய்யும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 73780004 73 78 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.